இப்போ ஹஜ் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டதே ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கணுன்ற ஒரு அடிப்படையில் அவங்க ஒரு 10 நிமிஷம் பயணத்தில் வரணும் கெட்டுறாங்க. நீங்கள் மற்ற இடத்துல அது கெட்டிட்டா இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹாஜிமார்களுக்கு வந்து ஒரு சிரமத்தை ஏற்படுத்துன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2500 பேர் ஹாஜிமார்கள் இருந்தால்தான் ஒரு பன்னாட்டு விமான நிலையத்தில் அந்த ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய ஒரு ரூலை வந்து கொண்டு வர முடியும். இப்போ தமிழ்நாட்டிலிருந்து இன்னைக்கு போன இந்த வருஷம் போனவர்கள் 6363 என்ற நம்பரில் போயிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் கடந்த வரும் ஹஜ்ஜி காலத்தில் 2500 பேர் அங்கே குறைவாக இருந்தால் இங்கே சென்னையிலிருந்து கேன்சல் ஆயிரும். அப்போ இது சென்னை வரக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வரக்கூடிய ஹாஜிமார்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஹஜ் கமிட்டி, ஹஜ் ஹவுஸில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பல ஃபெசிலிட்டியை செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தங்கும் விடுதியை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஏற்பாடு கொடுக்குறாங்க. இங்கே வரும் ஹாஜிகளை வந்து அவங்க லக்கேஜை கொண்டு போய் அவங்க எங்கே போகிறாங்களோ அந்த விமான வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. வர ஹாஜிகளை வந்து பணிவிடை செய்து அவங்களுக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்து ஸ்நாக்ஸ், டீ போன்ற தேவைகளை பூர்த்தி செய்து ஹாஜிகளுக்கு லக்கேஜை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு இவங்க இன்னைக்கு சாயங்காலம் ட்ரெயினாக இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டாக இருக்கலாம். இவங்களை கொண்டு போய் இங்கே இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய ஹஜ்ஜு தங்கும் விடுதியில் வைத்து அவர்களுக்கு உணவெல்லாம் ஏற்பாடு செய்ய தருவது இது ஒரு கரெக்டான நெறிமுறையை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம கட்ட போகிற ஹஜ் ஹவுஸ் வந்து மிகப்பெரிய ஹஜ் ஹவுஸாக இருக்குது. இதே போதுமானமாக இருக்குன்னு பார்க்குறேன். இல்லை, இது 2500 பேர் தேவைன்னா நீங்கள் பன்னாட்டு மாநில அலோடு பண்ண முடியும். இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை அழுத்தம் கொடுத்து நம்ம நம்பரை வந்து சென்சஸ் அடிப்படையில் கொடுத்தாலுமே கேரளா போன்ற அரசாங்கம் அழுத்தம் கொடுத்து நம்பரை வந்து உயர்த்துறாங்க. கடந்த ஆட்சியாளர்கள் அதை முறையாக செய்யலை. கண்டிப்பாக ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் சார் கவர்மெண்ட் அதுக்கான அழுத்தத்தை கொடுக்கும். நீங்கள் கேட்குற மாதிரி அடுத்த ஹஜ்ஜிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8000 பேரோ 9000 பேர் இருந்தால் எந்த திருச்சி பன்னாட்டு விமான நிலையம், சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் பிரித்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அவங்களுக்கு வந்து இதுதான் சுலபமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். முதலமைச்சர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கும் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு கூட 3 வயது குழந்தை கூட்டுப்பாலியல் செஞ்சிருந்தாங்க, அதனால இறந்தும் போயிருக்கு. தொடர்ந்து தினந்தோறும் நேற்று முன்தினம் கூட சேலத்தில் தாவேகா நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்காரு. பெண்களை வந்து ஆபாச படம் எடுத்ததெல்லாம் இது போன்ற சம்பவங்களால தொடர்ந்து மக்கள் மீதான அந்த நம்பிக்கையை இழந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறோமா? எப்படி இருக்கு சார்? நீங்கள் கடந்த ஆட்சி காலம் சொல்கிறாங்கன்னா ஒரு எதிர்கட்சிகள் வந்து சேட்டவாறு அடிக்கக்கூடிய வார்த்தை தான். கடந்த முறை ஆட்சி ஆண்டவர்கள் என்ன ஆட்சியை செஞ்சாங்கன்னு பார்க்கணும். 2 வயசு பிள்ளை யார் பாலியல் வன்கொடுமை செய்து மர்டர் பண்ணா? விமான பணிப்பெண்ணுக்கு திமுக கவுன்சிலர் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டார். இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. இப்போ ஆட்சி கட்டில் வந்து 30 நாள் ஆயிருக்கு. இதை ஒரு பார்ட்டியை சார்ந்து ஒரு பொய்யான தகவலை செய்கிறாங்க. காவல்துறை இருக்கு, காவல்துறை வந்து முதலமைச்சர் கையில் இருக்கு. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எப்படி டே 1ல் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஒரு தனி பிரிவை வந்து உருவாக்கியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் போதை இல்லாத தமிழகத்தை வந்த டேலே வந்து அதுக்கான ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காரு. டாஸ்மார்க்னால தமிழக அரசாங்கம் பாதிக்கப்படுதுன்னு 717 கடையை வந்து உடனே மூடி இருக்கிறார். கடந்த ஆட்சி காலத்தில் நம்பரை மாற்றினாங்க. ஹைவேல இருக்கிற டாஸ்மாரை கொண்டு போய் சந்துக்குள்ள வச்சு நம்பரை மாத்தினாங்க. முறையாக பாதிக்கப்படக்கூடாதுன்னு இதான் மனித நேயம், இதான் சமூக நீதி. கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய, சர்ச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய, மசூதி பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் எடுக்கிறாங்கன்னா அத்தனை மக்களுக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற முதலமைச்சர் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெறும் சட்ட ஒழுங்கா சீரா செய்யறான்னு பாக்குறேன். சார், போலீஸ் அதுக்கான யார் தவறு செய்தார்களோ கடமையாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி விசாரிப்பாங்க. அதுக்கு சார்ந்த முதலமைச்சர் கட்டுப்பாட்டிலேயே அந்த துறை இருக்கு. கண்டிப்பாக கூடிய விரைவில் தவறு செய்தவர்கள் மீது கடுமையான தண்டனை கொடுக்கும். எதிர்கட்சிக்கு என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, நீங்க வெறும் ரீல்ஸ் ஆட்சி தான் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இது வந்து ஹஜ்ஜிக்காக வந்திருக்காரு சார். இது வந்து பாத்தீங்கன்னா சார், நாங்க ரியல் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம். ரீல்ஸ் ஆட்சி நீங்க வந்து நல்ல ஆட்சி நடத்தியிருந்தா திருப்பி வந்திருக்கணும்ல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி திருப்பி வந்திருக்கணும்ல. நீங்க போர்ட் அவுட் ஆயிருக்கீங்களா குளத்தூர்ல? அப்ப இன்னைக்கு நீங்க நடத்த ஆட்சியை பார்த்து மக்கள் சந்திச்சிருச்சு, உங்களை வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. அப்ப நல்லாட்சி தருவாருன்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடிய ரீல்ஸ் ஆட்சி இல்ல, இவர் தான் ரியல் ஆட்சி. தமிழ்நாட்டில் இவர் தான் வந்து உண்மையான முதலமைச்சர்னு ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் சாருக்கு வாக்களிச்சிருக்காங்க. புரியல? எதிர்கட்சிகள் தான் தாவேகா குற்றச்சாட்டுறாங்கன்னு ஸ்ரீவில்லிபுத்தூர் நிகழ்வுல தாவேகா பெண் நிர்வாகியே சொல்றாங்கல்ல, தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் பெண் நிர்வாகி எதற்காக சொல்றாங்க? யாரு தூண்டப்பட்டிருக்கிறா?
எதற்காக சொல்றாங்க, யார் தூண்டப்பட்டிருக்கா, அவங்க பின்னாடி யார் இருக்காங்க, இதெல்லாம் என்ன விசாரணை இருக்கு சார். விசாரணை அடிப்படையில் முடிவு செய்யப்படும். சொல்றதெல்லாம் நடந்துருமா? நன்றி.